இலை இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். இங்க ஒரு இலை இருக்கு, இதா இருக்குமோ? இது கிடையாது. முன்னெல்லாம் நம்ம ஊர்ல நூல் செய்வாங்கல்ல, அந்த வீல் மாதிரி வச்சு, அது மாதிரி தான் இருக்கு. புறா புறா சைலண்டா போட்டு தள்ளி இன்னைக்கு புறா கறி தப்பிச்சிருச்சா? தப்பிச்சிருச்சு. அங்க தூரத்துல ஏதோ ஒண்ணு வருது. தலைவரே நீங்களா? அது பக்கத்துல பேரப்படாது. ஓ சின்னது போல. இது கிடையாது. இங்க ரெண்டு மிருகத்தை நம்ம இது வரைக்கும் கண்ணில் பார்த்திருக்கோம். ஒண்ணு நம்மள பார்த்து பயந்து ஓடும், இன்னொன்னு அதை பார்த்தா நம்ம பயந்து ஓடணும். இங்க ஏதோ இருக்கு. ஒருவேளை இதா இருக்குமோ? இதோட இலைய பாருங்களேன், நல்ல நீளமா இருக்கு. ஆஹா, ஆக்ஸை வச்சு உடைச்சோம்னா இந்த ஆக்ஸ் தான் டேமேஜ் ஆகுது. அங்கே ஒன்றுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. சரி ட்ரை பண்ணுவோம். எஸ், ஒன்று உடச்சாச்சு. இங்கே பாருங்களேன், இதோட இலை நல்லா நீளமாக இருக்குது. இதை வச்சு ரோப் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதான் கலெக்ட் பண்ணுவோம். அப்பப்போ திரும்பி பார்க்கணும் போல, இல்லைன்னா அந்த உடும்பு மாதிரி இருந்ததுல அது பின்னாடி வந்து கடிச்சிட போகுது. அச்சோ, ஆக்ஸ் உடஞ்சி போச்சு. இப்போ ஆக்ஸ் செய்யணும்னாலும் ரோப்பு வேணும் மேடா. இருங்க, வேற ஏதாவது பண்ண முடியுமா ரோப் இல்லாமல்? உட்டன் நைஃப். ஓகே, இதை ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு இலை தானே உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். எஸ், இலை வந்துருச்சு. கண்டிப்பாக இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு செய்ய போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட இலையோட சைஸ் பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது. நம்ம சீக்கிரம் டென்ட்டுக்கு போகணும், பின்னாடி வந்து கடிச்சிடும். நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்ம கொண்டு வந்த இலை கரெக்டான இலையாக இருக்கணும். இருங்க, இதில் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, போட்டு சுற்றியாச்சு. ரோப் கிடைச்சிருச்சு. ரோப்பு கிடைச்சிருச்சு. எஸ், இருங்க பேக்கை செக் பண்ணி பார்ப்போம். பக்கா வந்துருச்சு. எந்த பொருள் செஞ்சாலும் நமக்கு கயிறு வேணும். ஏன்னா கயிறு வச்சு தானே கட்டணும். இருங்க, இப்போ ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ஆக்ஸ் அகைன் நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸ்டோன் ஆக்ஸ். இன்னும் நம்ம மெட்டல் ஆக்ஸ் செய்யல. இப்போதான் நம்ம பேசிக் லெவலில் இருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி ரெடி பண்ணுவோமா? ஏன்னா கையில் வச்சிருக்க அந்த தீப்பந்தத்தை ரொம்ப நேரம் நம்ப முடியாது. ஃபயர் கேம்ப் அங்கே இருக்கு. பட் இதில் நிறையா இருக்கு. ஸ்டிக்கு மட்டும் இருந்தால் போதுமா இதுக்கு? ஆனால் 5 ஸ்டிக்கு வேணும். இதுக்கு வந்து பேரல். இது நல்லா இருக்குங்க. பேரலு, மெட்டல் சீட்டு, 5 ஸ்டிக்கு. இது வந்து ரொம்ப நேரம் ஏறியும். அதுவும் இல்லாமல் இதில் சமைச்சு சாப்பிட முடியும் நம்மளால. மெட்டல் சீட்டு, பேரல் இதெல்லாம் இங்கே பார்த்துனேன். எங்கேயோ இங்கே ஒரு பேரல் இருக்கு. ஓகே, பேரல் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மெட்டல் சீட்டு அங்கேருந்து ஏகப்பட்டது நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் இருக்கு. வேற என்ன வேணும்? ஸ்டிக்கு வேணும். இது ஒரு ஸ்டிக் இருக்குது. 1 2 3. இன்னும் வேற 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 அவ்வளோதானா? ஸ்டிக்கு தான் பஞ்சமாக இருக்கும் போல. ரைட், பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ண ஆரம்பிப்போம். இருங்க, ஃபர்ஸ்ட் அந்த மேப்பிங்கை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். எங்கே வைக்கலாம்? இந்த இடத்துல வைப்போமா? நம்ம பக்கத்தில் படுத்து தூங்குவோம். நமக்கும் கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும். அதுக்கும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ அந்த பேரல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேப்பிங்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் வச்சாச்சு. நம்ம கொண்டு வந்து ஸ்டிக்கே உள்ள தூக்கி போட்டலாம். அதை வச்சு தான் நெருப்பு எரி போகுது. 2 மெட்டல் சீட்டு நமக்கு வச்சாச்சு. இதையும் எடுத்து எஸ், ரெடி.